தேவதாசு நானும் தேவதாசு ஒரு காதலி உன்னை தேடி ஏதோ ஒரு காலம் கெட்டது. காலத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று காண வேண்டும். உனக்கு தெரியாது எவ்வளவு எப்படி தெரியுமா? அவனை கேளு. மட்ட மேல கொண்ட ஓட்ட சாமிக்கு அரைக்கா மண்டமையில கொண்ட போட்ட சாமி யாரு, எந்த ஊரு அப்படிங்கிற காரணத்தை கேட்கிறீரே. நீர் வர காரணம், நீர் வர பல காரணம் இருக்கிறது. மணி பையன் நிறைய படிச்சிருப்பாரோ? ஏகப்பட்ட படிப்பு. ஆமா, நான் நீர் வர என்ன காரணம்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு பல காரணம் இருக்குங்கிறாரு. அப்ப பல காரணம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுதானே சொல்றாப்புல, தெரியாம சொல்லுவா. பலகாரம் இருக்கிறது. நீர் வருவதற்கு பலகாரம் இருக்கிறது. கை வைத்தவனால் நீர் வந்தது. மதுரை மதியிலே வைகை உருவானது. வந்துச்சா? சரி, நீ சொல்ற காரணம் சொல்லு பாப்பா. என்ன காரணம் சொல்ற? நீர் வர பலகாரம். அடிச்சா நீர் வரும், முழிஞ்சா நீர் வரும், குடிச்சா நீர் வரும். அடிச்சா நீர் வரும். எங்க அடிச்சா? அடிவைப்புல அடித்தால் நீர் வரும். குடிச்சா எங்க நீர் வரும்? பீர் குடிச்சா மூத்தர வரும். புளிஞ்சா எங்க நீர் வரும்? சாத்துக்குடி புளிந்தால் நீர் வரும். நீர் வர்றதுக்கு இவ்வளவு காரணம் இருக்கான். இப்ப நீர் வந்திருக்கிறீரே என்ன காரணம்? நீர் வந்திருக்கிறீரே என்ன காரணம்? நான் வருவதற்கு பலகாரம் இருக்கிறது ஐயா. என்ன பலகாரம்? பலகாரம் அல்ல, பல காரணம். பல காரணமா? இட்லி போட்டாங்கல்ல, சாப்பிட்டியா? வடை, கேசரி, பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாம் சாப்பிட்டியல்ல. அப்புறம் பலகாரம் வேணும். திருப்பி என்ன வேணுமா? பல காரணம். காரணம். அதனாலே நான் யாருன்னு நீ கேட்கணும். நீ யாரு நான் கேட்கணும்.
கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கணுமா? கேள்வி கணைகளை நானே கொடுக்கின்றேன். ஓஹோ, சரி, கணைகளை தொடுங்கள் பார்க்கலாம். தாங்கள் யார்? உலகம் சுற்று வாலிபன். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படம். என்ன யாருன்னு தானே கேட்டேன்? ஆமா, நான் தானே பதில் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. நீ யாருன்னு கேட்டா நான் சொன்னேன். நீங்க உலகம் சுற்றும் வாலிபன் சொன்னீங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படம் சொன்னேன். முன்னாள் முதலமைச்சர். சுருக்கமா சொல்றீங்க. எத்தனை எழுத்து? 3 எழுத்து மந்திரம். எம்ஜிஆர். இந்த எம்னா எதை குறிக்கும்? எம்னா அவர் பிறந்த ஊர் மருகூர். பிறந்த ஊர் எம். ஜினா அவங்க அப்பா கோபால நாயர். ஜி. ஆறுனா ராமச்சந்திரன் அவரோட உண்மையான பெயர். சபாஸ். மருகூரில் பிறந்த கோபால நாயர் ராமச்சந்திரன். எம்ஜிஆர். சபாஸ், சூப்பர். அப்படி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பாரு, என் பேருக்கு வச்சிருக்க தமிழ் வேந்தன். தமிழ் வேந்தன் முதல்ல யார் எழுத்து போடணும்? அப்பா எழுத்து போடணும். அப்ப என்ன தமிழ் வேந்தன்? ராம தமிழ் வேந்தன். ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் அடையாளம். உலகத்துக்கு அறிமுகம் செய்த அம்மாவும் அப்பா வந்து அடையாளம் அவசியமா இருக்கணும் இல்லையா? சந்தோஷம். நான் உலகம் சுற்று வாழை பண்ண நீ எனக்கு சொல்லல. உலகம் 14 இப்படி 11 லட்சம் நரைத்திரை மூப்பிடி சாக்காடு இல்லாத நாரத மகரிஷி என்று நினைப்பார்கள். நாரதர் மகரிஷி. ஆமா, நீங்க. ஆமா. அடுத்து யாரோட ராமத்தை பாட? அந்த நாராயணன் புகழை பாட. அந்த நாராயணன் புகழ நீங்க மட்டும் தான் பாடுறீங்களா? நிறைய தும்புரு மகரிஷி பாடினான், ஆஞ்சநேய பெருமான் பாடினார், சபரி மூதாட்டி பாடினாள், ராமானுஜர் பாடினார். நீ உட்கார்ந்து அத்தனை பேர் நாராயணா நாராயணா அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. தும்புரு மகரிஷி புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். சரி. சபரி மூதாட்டிய புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆஞ்சநேய பெருமான எல்லாருக்குமே தெரியும். ஆமா, பக்கத்துல அலியா நிலைக்கு வாரம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கோம். தெரியும். நான் என்ன கேட்கிறேன், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்துல கருவறையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை பார்த்து நாம கையெடுத்து கும்பிட்டு நமக்கு வேண்டியதை கேட்கிறோம். ஆனால் ஆஞ்சநேய பெருமான் மட்டும் நம்மளை பார்த்து கும்பிட்ட குணத்தோடு இருக்காரு. ஏன்? என்ன காரணம்? சொல்றது உண்மையாதான்? ஆஞ்சநேய கோயில பார்த்தா அப்படித்தான் இருக்காரா? ஆமா, தெய்வத்தை நம்ம தான் எடுத்து வணங்கணும். ஆனா நம்மளை பார்த்து ஒரு தெய்வம் வணங்குது அப்படின்னா அது ஆஞ்சநேய பெருமான் மட்டும்தான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ராமாயணம். அந்த ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் ராமாயணம் முடியுது. அந்த முடிவுல ராமன் கேட்கின்றான் ஆஞ்சநேய பெருமானை பார்த்து, ஆஞ்சநேயா, இந்த ராமகாவியத்தில் நீ இல்லைன்னா என்னால ஒண்ணு செஞ்சிருக்க முடியாதுல. ஒரே ஒரு வார்த்தை, ஸ்ரீ ராம ஜெயம், கண்டேன் சீதையை சொல்றான் பாரு. அப்ப இந்த ராமாயணத்துல நீ இல்லைன்னா நினைச்சுக்க முடியாதனால என் கூடவே வைகுண்டம் வந்துடுறா வைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ராமன். அதுக்கு சொல்றாரு ஆஞ்சநேயரு, நான் வைகுண்டத்துக்கு வர்றேன் ராமா, வைகுண்டத்துக்கு வந்தா இந்த ராமனை பார்க்க முடியுமா அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறார். அதுக்கு ராமர் சொல்றார், பார்க்க முடியாதுப்பா, ராம அவதாரம் இந்த பூமியோட முடிஞ்சிருச்சு. நான் அங்கே போனா கையிலே சங்கும் சக்கரம் ஆதிசரண்ட பல்லனையில் தாண்டா நான் உட்காந்துருப்பேன். நான் வரலேன்ட்டார் ஆஞ்சநேயர். அடுத்து சீதை கேட்கிறாங்க, அம்மா சீதா சொல்றாங்க பாரு, நான் அசோகவனத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை ஸ்ரீ ராமஜெயங்கிற வார்த்தை சொன்னதுனால தாண்டா என் உயிரோடு இருந்தேன். என் உயிரை காப்பாத்தி ஆஞ்சநேயா என் கூட வந்துடுறா வைகுண்டத்துக்கு கேட்கிறாரு. நான் வர்றேன், வந்தா இந்த ஆஞ்சநேய பெருமானை பார்க்க முடியுமா, சீதாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சீதை சொல்றாங்க, இல்லப்பா, பூமியோடு இந்த அவதாரம் முடிந்து விட்டது, அங்க போனா நான் மகாலட்சுமியாத்தான் இருப்பேன் அப்படின்னு சீதை சொல்றாங்க. அப்பத்தான் கண்கலங்கி ஆஞ்சநேய பெருமான், ராமனையும் சீதையும் பார்க்காத இந்த கண்கள், ராம நாமத்தை கேட்காத இந்த காதுகள், நான் உங்க கூட வைகுண்டத்துக்கு வரல, இந்த பூலகத்துல யார் ஒருத்த ராமா சீதான்னு சொல்றாங்களோ சொல்றவங்களை விட கேட்கிறவங்க நல்லா இருக்கணும், அவங்க சார்பா நான் கையெடுத்து உன்னை வணங்குறேங்கிற காரணத்துக்காகத்தான் ஆஞ்சநேய பெருமான் கும்பிட்ட கோலத்தோடு அருமையா சொன்னீங்க. ராமாயணம் அருமையா சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு அப்பா யார்? பிரம்மா. அம்மா கலைவாணி. உங்களுக்கு அப்பா பிரம்மா, அம்மா கலைவாணி. இப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா அம்மா? ருத்ரமூர்த்தி அவதாரம் சிவனுக்கு பிறந்தவன்டான ஆஞ்சநேய பெருமான். அப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா சிவபெருமான். சிவன் தான். சிவபெருமான் நெத்தியில என்ன அணிஞ்சிருக்க? முப்பட்டை போட்டிருப்பார். அவ்வளவு பசுபதி பாசம் முப்பட்டை போட்டிருக்க. ஆஞ்சநேய பெருமான் நான் மாதிரியே திருநாமம் போட்டிருப்பார். திருநாமம். இப்ப யார் என்ன கேட்கிறேன்னா, ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிறந்த வீட்டு மாதிரி இருக்கணும், கட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு மாறி இருக்கணும். ஆனா ஆம்பளை பிள்ளை எப்பவுமே பிறந்த பிள்ளை மாதிரி இருக்கணும். அப்ப அப்பா வழிதானே புள்ள, அப்பா எந்த வழியோ புள்ள அந்த வழிங்கிறப்ப
சிவபெருமான் பட்டை போட்டிருந்தாரு, ஆஞ்சநேய பெருமான் பட்டை தானே போடணும். ஏன் ராம போட்டா? வீரமங்கலத்துல இருந்து அறந்தாங்கில ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து இந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்திருக்கு. ஒரு பெரியவர் கேட்கிறாரு, அம்மா நல்லா இருக்கியா? ஏன் நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா இருக்காரு. ஆமா உனக்கு ஏதாவது பூச்சி புழு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பூச்சி புழு இருக்கான்னு கேட்கிறாரு. இந்த பக்கத்துல ஒண்ணு புரியல, என்னையா பூச்சி புழுங்கிறாரு பொம்பளை புள்ளிட்டேன்னு. அதுக்கு தான் இந்த புள்ள சொன்னா, 2 பூச்சி ஒரு புழுன்னா. அப்பதான் என்ன அர்த்தம்னு அவர் கேட்டார். அதுக்கு சொல்றா பாரு, பூச்சின்னா பொம்பளை புள்ள, புழுன்னா ஆம்பளை புள்ள அப்படின்னா. எப்படிமா? பூச்சி பறக்கிற பொழுது ரெக்க இருக்காது, அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பூச்சி பறக்கிற மாதிரி பொம்பளை புள்ள பறந்து அடுத்த வீட்டுக்கு போல போயிடுவா. இந்த புழுன்னா ஆம்பளை வீட்டிலே கிடப்பேன், அதைத்தான் சுருக்கமா பூச்சி புழுன்னு பொம்பளை புள்ள விளக்கம் கொடுத்தாலாம். அது மாதிரி நீ என்ன கேட்கிற? அப்ப சிவனுக்கு பிறந்த ஆஞ்சநேய பெருமான் நெத்தில நான் கேட்கிறேன், அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் இல்லையா? ஐயப்பன் பாட்டு ஒன்று கேட்டிருக்காங்க, படிச்சிருக்கேன் தம்பி, கோயில படிக்குவோம். அப்ப ஐயப்பனுக்கு அப்பா யாரு? ஐயப்பனுக்கு அப்பா எல்லாருக்குமே தெரியுமே, சிவபெருமான். ஐயப்பனுக்கு அப்பா யாரு? சிவபெருமான். ஐயப்பன் நெத்தியில என்ன போட்டிருக்காரு? உங்களை மாதிரி ராமம் போட்டிருக்காரு. ராமம் போட்டிருக்காரா? அப்ப அப்பா சிவன் என்ன போட்டிருக்காரு? பட்டை போட்டிருக்காரு. அப்பா பட்டை போட்டா இவர் என்ன போடணும்? பட்டை தான் போடணும். ஏன் போடல? அதுக்கு இது சரியா போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா காஞ்சி கொடுத்த போய் பிறந்த இடத்தை விட வளர்ந்த இடத்துக்கு பெருமை அதிகம். அதனாலதான் அப்பேற்பட்ட சிறப்பு அற்புதம் சொன்னீங்க. இப்ப இந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறோம், பூச்சி புழுதை பத்தி சொன்னீங்கல்ல. ஆமா. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பெண் பிறந்து பருவமடைவு வரைக்கும் சடை எப்படி போடணும்? அந்த பொண்ணு திருமணம் செய்து கொடுத்துட்டா அந்த பொண்ணு ஜடை எப்படி போடணும்? அதே பொண்ணு கல்யாணம் ஆகி பிள்ளையெல்லாம் பிறந்து பேரம் பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஜடை போடணும்? வாழ்க்கையின் தத்துவத்தை அற்புதமாக உணர்த்தி காட்டிய பெருமை இந்த தாய்க்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் பொம்பளை பிள்ளையை பெற்ற உடனே மகளை உட்கார வச்சு தலையில ரோமத்தை 2 பிரிவாக்கி அதுல 3 பிரிவு எடுத்து நெருக்க முதச்சடையை பின்ற பொழுது சொன்னா பாரு, அம்மா மகளே, இந்த வீட்டுல நீ வாடுற வரைக்கும் எப்படி வாழணும் தெரியுமா? இந்த சடையை நான் நெருக்க பின்ற மாதிரி அப்பா பேச்ச கேட்டு அப்பாவுக்கு எந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துறாம அப்பா கூடவே இது போல பின்னி பிழைஞ்சு நீ வாழ கத்துக்கணும் மகளேன்னு முதச்சடைக்கு அர்த்தம் சொன்னா, அந்த 2வது சடை பின்ற பொழுது அது அப்பாவுக்கு மட்டுமல்ல இந்த அம்மாவுக்கு உண்டான மகிமை. அம்மா கூடவும் இது போல நீ பின்னி பிணைஞ்சு வாழ கத்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த வயசுல அம்மா சடை 2 போட்டா அப்பனுக்கும் அம்மாவுக்கும் மரியாதை தரணுங்கிற காரணத்துக்காக அதே பொம்பளை பிள்ளை பருவம் அடைஞ்சு கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போன இடத்துல அம்மா கிட்ட கேட்கிறா, அம்மா என்னை கட்டி கொடுத்துட்டியே, போன இடத்துல நான் எத்தனை சடை போடணும்னு கேட்டா 1 சடைன்னு அம்மா சொன்னா. ஏன்னு கேட்டா அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை தந்த மகளே, போன இடத்துல நீ 1 சடை போடணும். ஏன் தெரியுமா? உன் புருஷன் கூட மட்டும் இது போல பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்கணும். அங்கே 1 சடை போடணும்னா கட்டி கொடுத்த அந்த பொம்பளை பிள்ளை 2 பிள்ளைய பெற்றெடுத்துட்டா கிழவிங்கிற ஸ்தானத்துக்கு வந்த உடனே 2 சடையும் போட மாட்டா, 1 சடையும் போட மாட்டா, பழச்சு நெளிச்சு கொண்ட போட்டா. ஏன்? அப்பனுக்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தன்னா, என் புருஷனுக்கு மரியாதை கொடுத்தன்னா வந்த இடத்துல என் வாழ்க்கையில வளைஞ்சு நெளிஞ்சு என் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டேன். அதனால 2ம் தேவையில்லை 1ம் தேவையில்லைன்னு ஆத்தாங்கிற கிழவி கொண்ட போடுற வரைக்கும் அடங்கி இருக்கிறது நம் வாழ்க்கையின் ரகசியம். அதனாலதான் இப்பேற்பட்ட பெருமை சிறப்பு நீ கேட்டதுக்கு உண்டான அர்த்தம் சொன்னீங்கல்ல. பெண்கள் தலையில திலகம் விடணும். ஆமா, நெற்றி திலகம் அப்படின்னா பொட்டு வைக்கிறோம். இன்னைக்கு வைக்கிறதெல்லாம் பொட்டு கிடையாது, ஸ்டிக்கர் போட்டு அது தரத்திரத்தை எடுத்துக்கிறது. அது தரத்திரத்தை நம்ம வீடு கூட்டியாலதான் ஸ்டிக்கர் போட்டு குங்கும பொட்டு தான் வைக்கணும். இந்த குங்கும பொட்டுல திருமணமான பெண்கள் இந்த மகடுல வைக்கிறோங்களா? என்ன காரணம்? காரணத்தியா சொல்ற மாதிரி குங்குமம் வைக்கிறது தவறான விஷயம் இல்லை. அதனால இந்த குங்குமத்தை வச்சு நீங்க பழகிக்கங்க. ஆமா, அது எல்லாரும் அல்ல. ஆமா, இந்த ஆத்தா பாக்குது பாரு, இந்த வகுடுல வச்சிருக்கு பத்தியா? இந்த வகுடுலயே பெண்கள் குங்குமம் வைக்கணும், அதுவும் கல்யாணமான பொண்ணு தான் வைக்கிறோம். இத்தனை கேள்வி கேட்க பதில் சொன்னல, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அந்த அம்மா வைக்கணும் சொல்லட்டும் பண்ணி. அதான் சொல்லுத்தா. என்னத்த அப்படி கையை காமிச்சிட்ட? தெரியாதவங்க எதுக்கே வந்து உட்காந்துட்டாங்கறியோ. இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய காரணத்தை பாருங்க. இந்த மாதிரி நாடகங்கள்ல தான் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பொம்பளை பிள்ளையெல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருச்சு, அதான் வருத்தான். ஆமா, நான் கேட்கணும். நீங்க போய் சொல்லுங்க வீட்டுல. இந்த நாடகம் சொல்ற மாதிரி இப்ப ஹரிச்சந்திர நாடகம்னா அந்த கதை மட்டும்தான், வேற எதுவும் பேச முடியாது. பவளக்குடினா அந்த கதை மட்டும்தான் இல்லையா?
அப்ப அந்த வள்ளி திருமணத்துல மட்டும்தான் நல்ல விஷயங்களை பேச முடியும் அப்படிங்கிற காரணம். அதனாலதான் பட்டி தொட்டியில அந்த வள்ளி திருமணம் நடத்த வைக்கிறது. ஆனா பாக்குறதுக்கு கூட்டம் இருக்க குறையக்கூடாது, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணம். அதனாலதான் இந்த வகுடுல அம்மா குங்குமம் வைக்கும் விளக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? இந்த வகுடுங்கிறது விரிஞ்ச இடம். இந்த பக்கம் அப்பே விடு, இந்த பக்கம் புருஷ விடு. அதைத்தான் அன்னைக்கே சொல்றான். இந்த வீட்டுக்கு வாழ வந்த நீ எந்த காலத்திலையும் உன்னால உன் அப்பே வீட்டுக்கும் உன் புருஷ வீட்டுக்கும் எந்த சண்டை சச்சரவும் வந்துடாம அந்த ரெண்டு குடும்பமும் எப்பவும் இணைஞ்சு ஒன்னா இருக்கணும்னா ஒரு காரியத்தை நீ செய். இந்த வகுடுங்கிறது விரிஞ்ச இடம். இந்த பக்கம் உன் அப்பே வீடு, இந்த பக்கம் உன் புருஷ வீடு. அந்த ரெண்டு வீடும் எந்த காலத்திலையும் சண்டை சச்சரவுல பிரிஞ்சிடாம இருக்கணும்னா விரிஞ்ச அந்த இடத்துல குங்குமத்தை வச்சு ரெண்டு குடும்பத்தை இணைச்சு காமிக்கணுங்கிற தத்துவத்துக்காகத்தான் இந்த வகுடுங்கிறதுல குங்குமத்தை வைத்தால் பெண். அற்புதமான விஷயங்களோடு எனக்கு நடந்தது. இப்ப திருமணம் ஒரு பெண்ணை இப்ப நம்ம வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்குறோம். இப்ப வசதியான ஒருத்தவங்க கட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க நகை நிறைய போடுவாங்க, பாத்திரம் நிறைய வைப்பாங்க. ஏழை அவங்களால முடிஞ்சதை பாத்திரமும் நிறைய வைப்பாங்க. ஆனா வசதியா இருக்கிறவங்களும் ஏழையா இருக்கிறவங்களும் ரெண்டு சீர் மட்டும் ரெண்டு பேர் வீட்டுல இருந்தே அது இல்லாம இருக்கவே இருக்க. எத்தனையோ பலகாரங்கள் இருந்தாலும் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப இந்த முறுக்கு அதிரசம் வேறு பானையில வச்சு வேடு கட்டி ஒரு பொண்ணுக்கு எது பொறுத்த விட்டு சீர் கொடுத்துருவோம். ஏன் இவ்வளவு பலகாரம் கொடுக்குற நம்ம இந்த முறுக்கு அதிரசத்தை மாற்றிட்டு வேற ஏதாச்சும் கொடுக்க வேண்டியதானே? ஏன் இந்த முறுக்கை அதிரசையும் நம்ம தமிழர் இந்து மறுபடியும் கொடுக்குறோம்? சாப்பிட்டேன் தெம்பா சொல்லுத்தான். ஆமா மாதிரி சாப்பிட்டேன் இல்ல சொல்ற ரெண்டு பழம் கொடுத்து விட்டாங்களா? உங்க அப்பா அம்மா உனக்கு கொடுத்து விடல. ஏன்னு தெரியுமா? உனக்கு நிறைய போட்டிருப்பாங்க, பாத்திரம் வெள்ளி பாத்திரம் அதெல்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்னும் பாரம்பரியம் மாறாத அந்த முறுக்கையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய காரண காரியத்தை தமிழன் அறிவு சார்ந்து அற்புதமா அந்த கல்யாணத்துக்கு மெய்மை கொடுத்தான். ரெண்டு பலகாரத்தை கொடுத்து விட்டாச்சு. மருமையை கேட்கிறார் மாமனார்ட்ட, இவ்வளவு சீரல் செஞ்சிய மாமனாரே எதுக்க சாதாரண இந்த அதிர்ஷ்டம் கொடுக்கும் தேவையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னார் மாமனாரு, மருமையனே இதை சாதாரணமா நினைச்சிடாதையா, இந்த அதிர்ஷ்டத்தை செய்யறதுக்கு நான் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கேன். பச்சரிசி வாங்கி அலசி அதை காய வச்சு அதை அரைச்சு வெள்ளை வாங்கி பாவு காய்ச்சி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி இதை பலகாரமாக்கி உன் வீட்டுக்கு நான் கொடுத்து விட்டுருக்கேன்னு. ஏன் தெரியுமா? நான் ஆசையா பெத்தெடுத்த என் ஒரு மகளை உனக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன். நான் பெற்றது ஒரே ஒரு பொம்பளை புள்ள, அதை உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன். உன் வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. ஒருவேளை நான் பெத்த என் புள்ள உன் வீட்டுக்கு வந்து உன் பேச்சை கேட்காம பக்குவம் இல்லாம அவ நடந்துக்கிட்டான்னா நான் எப்படி இந்த அதிர்ஷ்டத்தை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பலகாரமாக்கணும்? அதுபோல நான் பெத்த என் மகள்கிட்ட நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி அவ கூட குடும்பத்தை நடத்திக்கலாம் மருமேனேங்கிற காரணத்துக்காகத்தாயா இந்த அதிர்ஷ்டங்கிற பலகாரத்தை உன் வீட்டுக்கு கொடுத்து விட்டேன்னு அற்புதமான விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு மாமனார். அதனாலதான் இந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்த காரணம் ஒண்ணு. இந்த முறுக்கு ஏன் தெரியுமா? முறுக்கு பாருங்க சிக்கலாவே இருக்கும். வாழ்க்கைன்றது ஒரு சிக்கலான விஷயம். அந்த வாழ்க்கைக்குள்ள சிக்கலை தவிர்த்து நீ நல்ல விதமா வாழணும். ஒருவேளை நான் பெத்த மக உங்ககிட்ட பக்குவம் இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த முறுக்க போட்டு நொறுக்குற மாதிரி என் மகளை போட்டு நொறுக்கிறாதடா மருமையன். தெரியுதாத்தா ஏன் அதிர்ஷ்டம் முறுக்கு கொடுக்குறோம்னு? நாளைக்கு 100 நாள் வேலையில நான் சொன்னதெல்லாம் இங்க சொல்லணும் நீங்க. அக்கா இப்ப இதை நாங்க விளையாட்டா சொல்லல, அர்த்தம் உள்ள இந்து மதம்ங்கிற கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகத்துல இது இருக்கும். அதை படிச்சு பாருங்க. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு சிறப்பு இருக்கிறது இல்லையா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒரு சின்ன விஷயம். இப்ப எங்க சுத்தியும் ரங்கனை சேவிக்கணும். ஆமா, இப்ப நம்ம எந்த ஆலயத்துக்கு போனாலும் திருவரங்கம் போகாம ஒரு மனிதனோட வாழ்க்கை முடியக்கூடாது. ஏன்னா 2 இடத்துக்கு போகணும், 2 கோவில். ஒரு மனிதன் இந்த மண்ணில் பிறந்து முத்தி அடையணும்னா ஆதி சிவபுரம் சொல்லக்கூடிய ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்க உத்திரகோச மங்கை முதல் போன்ற சிவாலயம் அங்கே போகணும். அதுக்கடுத்து மனுஷன் போனா நம்ம போக வேண்டிய இடம் திருவரங்கம். இப்ப திருவரங்கத்துக்கு போனீங்கன்னா 4 ராஜகோபுரம் இருக்கும். இந்த 4 ராஜகோபுரத்துல வடக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் வர்ணமூசி இருக்கும், மேற்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரமும் வர்ணமூசி இருக்கும், தெற்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரமும் வர்ணம் பூசியிருக்கும். ஆனால் கிழக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மட்டும் வர்ணம் பூசாமல் வெண்மை நிறமாகவே இருக்கும். ஏன் அதுக்கெல்லாம் வர்ணம் பூசவங்க இதுக்கு மட்டும் பூசாமல் விட்டு வைக்கிறது இன்று வரைக்கும் என்ன காரணம்? நீங்களாம் போயிருக்கீங்களா ஸ்ரீரங்கம்? ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம்
அங்க அடுத்த மாவட்டம் அது கூட போய் பார்க்காம இருக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் இந்த கோயில் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி சாமி கும்பிடணும், எப்படி வரணும், அந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஆனால் திருவரங்கம் கிழக்கு ராஜகோபுரம் மட்டும் இன்றும் வர்ணம் பூசாமல் வெள்ளையாற்றக்கூடிய வரலாற்று சிறப்பு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த அதிசயம், 70 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த அற்புதமான விஷயம். அன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு படை வடநாட்டிலேருந்து திரண்டு வருது. இங்கே இருக்க பொண்ணு பொருளெல்லாம் அள்ளிட்டு போகணும்ட்டு வடநாட்டிலேருந்து ஒரு படை திரண்டு வருகின்ற பொழுது அந்த கோயிலில் இருக்கிற அத்தனை பேருமே வருத்தப்படுறாங்க. ரெங்கனாதா நீ தாண்டா எங்களை காப்பாற்றணும், உன் கோயிலை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருதே, உன்னை யாரா காப்பாற்றுறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுற பொழுது அங்கே 16 வயசு வந்து ஒரு பொம்பளை புள்ள அவன் தான் நினைக்கிறா எப்படியும் ஸ்ரீரங்க ரெங்கநாதனை காப்பாற்றணும்னு. படை திரண்டு வர்ற பொழுது எதுக்கு இருந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா அழகா இருந்தா அந்த படை தளபதிக்கிட்ட போய் கேட்குறா, நான் அழகா இருக்கேன், நான் அழகா இருக்கேன்னா உன் கூட நான் கூடணும்னு ஆசைப்படுறேன்னு இவன் சொன்னான். அப்படி சொல்கிற பொழுது அவனும் ஆசைப்பட்டேன். எங்கே வரட்டும்னு அவன் கேட்டேன். கீழே எல்லாம் ஆள் இருக்கும், கிழக்க இருக்க கோபுரத்துக்கு மேலே வான்னு அவனை கூட்டிக்கிட்டு போய் அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணி தள்ளி விட்டா. அங்கிருந்து கீழே விழுந்து அவன் செத்தான். வந்த படை மீண்டும் திரும்பியது. அவள் பார்க்குறா, நிச்சயமா நம்ம இங்கே இருந்தவன் நம்மளை கொண்டு வாங்கி நினைச்சு அவனும் அங்கிருந்து கீழே விழுந்து செத்தா. காலப்போக்கில் உணர்ந்த ராமானுஜர் இந்த கோயிலை காப்பதற்காக வெள்ளையம்மாள் என்ற ஒரு தாதி பெண் தன் உயிர் கொடுத்ததனால் இந்த கோபுரம் மட்டும் வர்ணம் பூசாமல் வெள்ளையாக இருக்கின்ற பெருமை இந்த காரணத்துக்காகத்தான் திருவரங்கம் கிழக்கு ராஜகோபுரம் இன்னைக்கு வர்ணம் பூசாமல் இருக்கக்கூடிய காரணம் வெள்ளையம்மாள் நினைவாக. ரொம்ப சந்தோஷம், சிறப்பு, சந்தோஷம். இப்ப என்ன வேலைன்னு வந்துட்டீங்க? காவல். அவளுக்காக வந்திருக்கீங்களா? திணைக்காவல் அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என் தங்கை வள்ளியும் எனது காதலியும் இருவர் திணைக்காவல். அந்த இருவருக்கு நான் பாதுகாப்பு. அப்படியா? காவல் வந்திருக்கீங்க. சுருக்கமா காவல். காவல் பொம்பளை பிள்ளைக்கு பெண்களுக்கு. ஏங்க கூட பிறந்த அண்ணன் நம்ம கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து 110 வயசுல செத்தாலும் அந்த பொண்ணுக்கு கடைசியா போட்டு விடுற துணி பிறந்த விட்டு கோடி. அப்ப கடைசி வரைக்கும் அண்ணன் தங்கச்சிக்கு காவலாம் இருக்கணும். அது மாதிரி நான் மணி புள்ள ஊட்டியெல்லாம் வரும். ஆமா, அதனால காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா சார். இப்ப உள்ள 2 பெண்கள் யாரை கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? என் காதலியை கூட்டிட்டு வரேன். அப்படியா? சரி, காதலிய நீ கூட்டிட்டு வா, நான் பாக்குறேன். நான் புள்ள ஊட்டியெல்லாம் வருது. ஒரு பாட்டு நான் பாடி ஒரே ஒரு கேள்வி. எலும்புச்சம்பளம் இருக்குல்ல, அதை மட்டும் ஏன் ஆஞ்சநேயர் பேர் மாதிரி திங்க மாட்டேங்கிற? அது புளிப்பா இருக்கும். மஞ்ச பூசி எலுமிச்சம்பழம் தானே, மஞ்ச பூசி மணமணன்னு இருக்கையில அப்ப வல்ல பையன் நக்க அவராக கேள்வி கேட்டாரு. மஞ்ச பூசி மணமணம் இருக்கையில அப்ப வரல பையன் நக்க, வாடி வதங்கி வறண்டு போய் இருக்கையில இப்ப வர பையன் நக்க. எத எலுமிச்சம்பழம் இருக்க, எலி மிச்சம் வச்ச பழம் எலுமிச்சம்பழம். எலி என்ன எல்லா பழத்தையும் கிடைக்கும், ஆனா அந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் கிடைக்காது. கடிச்சுன்னா செத்து போயிடும் இல்லையா? அந்த எலுமிச்சம்பழம் முழுசா இருக்கிற பொழுது கம்ம கம்மன் இருக்கும், மண்ண மண்ணன் இருக்கும், மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும். ஒரு வயல அப்ப அதை நக்க முடியாது. அதை 4ஆ நறுக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து 10 நாள் வெயில்ல வச்சா ஊறுகான்னு பேர் வரும். அதுக்கு தான் இந்த பழம் சொல்லிச்சான், மஞ்சள் இருக்கிற பொழுது என்ன ஒரு வயலும் நக்கலை, என்ன 4ஆ நறுக்கி 10 நாள் உப்பு வச்சு வெயில காமிச்சா ஊறுகான்னு நான் பேர் மாறுறேன். அப்போ வராங்க அத்தனை பேர் நக்கிறதுக்குன்னுச்சான். யோசனை மட்டும் இருந்து பாருங்க. ஆமா, அப்படிங்கிற என்னப்பா அது அவங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற கண்ணத்துக்காக சந்தனம் மணக்குது. அந்த பாட்டு உங்க குரலுக்கு நல்லா இருக்கு. மதிக்கிறது யாரு? சரி, பாட்டு அப்படி தெரியுமா? ஹலோ ஹலோ நாங்க எல்லாருமே சேர்ந்து ஐயப்பன் பாட்டை பக்தியோட பஜனையோட பாடுறோம்.
எல்லாம் அற்புதமா ஐயப்பனுடைய ஞாபகத்துல சந்தனம் மணக்குது, பன்னீர் மணக்குது, சபரிமலை மேலே அந்த பந்தல் மகனுக்கு பாலபிஷேகம் 18 படி மேலே. மணக்குது, பன்னீர் மணக்குது, சபரிமலை மேலே பந்தல் மகனுக்கு பாலபிஷேகம் 18 படி மேலே. அந்த 18 படி மேலே சாமி புனையப்பா, தரண புனையப்பா, சாமி எல்லாரும் சரண புனையப்பா, சாமி புனையப்பா, சரண புனையப்பா, சாமி எல்லாரும் சரண புனையப்பா. மணக்குது, பன்னீர் மணக்குது, சபரிமலை மேலே பந்தல் மகனுக்கு பாலபிஷேகம் 18 படி மேலே. அந்த 18 படி மேலே நீராடே அபிஷேகம் பொழிந்தது அவன் மேனி. நீராடே அபிஷேகம் அவன் சொன்னது அவன் மேனி. திருநீராடே அபிஷேகம் தொழிக்கிறதும் மேனி. நல்ல திருநீராடே அபிஷேகம் தொழிக்கிறதும் மேனி. சந்தனம் மணக்குது, பன்னி மணக்குது, சபரிமலை மேலே அந்த பந்தல் மகனுக்கு பாலபிஷேகம் 18 படி மேலே. சுமந்த இருமொழினை இறுகிய வழியிலையா சுமந்த இருமொழினை குறுகிய வழியிலையா அதை பார்த்த பார்த்த ஆனந்த கண்ணி மறையாய் பொழியா. அதை பார்த்த பார்த்த ஆனந்த கண்ணி மறையாய் வளர்கிறையா. மறைக்கிறது, தண்ணீர் மறைக்கிறது, சபரி மறைகிறே பந்தல் மகனுக்கு பாலபிஷேகம் 18 படி மேலே. அந்த 18 படி மேலே சந்தோஷம். அடுத்து எவ்வளவு எனது காதலி. ஐயா காதலி,